ஹாய் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரோட் சைடில் கிடைக்கிற மசால் பூரி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கொத்தமல்லி, புதினா. நான் என்கிட்ட மஞ்சள் பட்டாணி இல்லை, அதுக்காக நான் பச்சை பட்டாணி தான் அங்கே இருந்தது. பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி தான். இப்போ நம்ம அந்த பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுருங்க. பட்டாணி நாளே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்ப்போம். பெரிய வெங்காயம், நான் பட்டாணிக்கு ஏற்றாப்புல ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வாக்கில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. இப்போ இது பூரா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பட்டை, அன்னாசிப்பூ பொடி மாதிரி செஞ்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வாடை போகணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் கரம் மசால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இது கூட கலந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நிறைய பானிபூரி இதிலலாம் நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்குது, குழந்தைங்க உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ரோட் சைட் ஃபுட் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என் பையனுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ரெசிபி வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியவே இது கூட கலந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சு வரையில் ஒரு கிரேவி பதத்தில் வரணும். அதுக்காக அந்த தண்ணியவேவும் கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியவே இதுக்கு கிரேவிக்கு ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பூரி பொரித்து எடுத்துக்கலாம். நான் இது கடையில் ரெடிமேடாக இருக்க பூரி தான் வாங்கினேன். இப்போ இது பொரித்து எடுத்துக்கலாம். அது கூடவே கார்ன் சிப்ஸ் வாங்கிக்கோங்க. கார்ன் சிப்ஸும் பொரித்து எடுத்துக்கோங்க.
கார்ன் சிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பொரி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட அன்றைக்கி பொரி இல்ல. அதனால் நான் கார்ன் சிப்ஸும் இந்த பூரியுமே தான் சேர்த்து செஞ்சேன். இதில் வந்து கேரட் தூவி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு அது பிடிக்காது. அதனால் நான் அந்த கிரேவி எடுத்து பூரியை மட்டும் உடச்சி போட்டு கார்ன் சிப்ஸ் கலந்தே அவனுக்கு குடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு வெங்காயம் கூட பிடிக்காது. நான் சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு உங்ககிட்ட காட்டினேன். இது கூட நாங்கள் வெங்காயம் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் இது கூட பொரியும், வெங்காயம், தக்காளி, கேரட் தூவி கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.